அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா-பஅத். அன்பிற்குரியவர்களே, சூனிய ஹதீஸ் விமர்சனங்களும் விளக்கங்களும் என்கிற பெயரில் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக சூனியம் எப்படி செய்யப்படுகிறது, மனிதனுக்கு சுயமாக சூனியத்தின் மூலமாக பிற மனிதனை முடக்கக்கூடிய ஆற்றல் உண்டா என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு பின்னால் இந்த சூனியம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரையில் சூனியம் என்பது உண்டு. சூனியத்திற்கு அல்லாஹ் நாடினால் அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய வசனம்தான் பக்ராவினுடைய 102வது வசனம். இந்த சூரா பக்ராவினுடைய 102வது வசனத்தை தான் இன்றைக்கு இவர்கள் தடையிலாக அது சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக சூனியத்தை பற்றி பேசுகிறது. சூனியம் இருக்கிறது, சூனியம் மலக்கோ அல்லது ஷைத்தானோ அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் நாடினால் என்கிற தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்க, இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஒட்டுமொத்தமாக அந்த வசனம் சொல்கிற கருத்தையே மாற்றுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் அது என்ன வந்திருக்கு, வத்தபாவு மாத்தத்துலு ஷியாத்தின் அலாமுடிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை மக்கள் பின்பற்றி வந்தார்கள் அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஆரம்பிக்கிறான். ஒமா கஃபர சுலைமான் வலாக்கின ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்தோ சூனியத்தை கற்றுக்கொண்டோ அவர்கள் நிராகரிக்கவில்லை. வலாக்கின ஷயாத்தீன கஃபரு என்றாலும் ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த வாசகத்தை முதல்ல நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிடுங்க. அதாவது மக்களுக்கு ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க தான் நிராகரித்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், ஒமா உன்சில் அலல் மலக்கீனி பி பாபில ஹாருத் ஓ மாரூத். மாபில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாருத் மாருத்திற்கு இறக்கி அருளப்பட்ட அந்த சூனியத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சூனியத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. தொடர்ந்து அதை தான் எல்லாம் பேசுகிறான். அப்போ ஹாருத் மாருத்துக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஹாருத் மாருத்தையும் என்ற மலக்கையும் எல்லாம் என்ன பண்ணால் அவங்கள சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சோதனைக்காக அல்லாஹ் அனுப்பினான். ஏன்னா மக்களை சோதிப்பதற்காக எல்லாம் என்ன செய்வான், இப்படியான ஏற்பாடை செய்வான். ஷைத்தான் எப்படி படைத்து அவனை நல்ல மனுஷனாக தான் இருந்தான். அவன் அல்லாஹ் என்ன பண்ணான், ஷைத்தானை படைத்து ஷைத்தானை அங்கே ஆத நபிக்கு சஜிதா செய்வதை மறுத்து அதற்கு பின்னால் ஷைத்தானாக துரத்தி அடிக்கப்பட்டு அவன் எப்படி அல்லாஹ் தீமைக்கு காரணமாக வச்சுருந்தானோ அதே போல் தான் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான், மலக்குமார்களையும் அங்கே தீமையை கற்றுக் கொடுப்பதற்காக சோதனைக்கு அல்லாஹ் இறக்குவான் என்பதை வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படி செய்ய மாட்டான், மலக்குமார தீமைக்கு அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும், இவங்க வசனத்தை வைக்கணும். அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஆனால் அடுத்து பாருங்கள், தொடர்ந்து நல்லா சொல்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு இறக்கப்பட்ட அந்த சூனியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். அதுக்கு பிறகு ஒமாயோ அல்லிமான் மீன் அஹதின் ஹத்த யக்கூலா இன்னமான ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், நீங்கள் இதை கற்றுக்கொண்டு காஃபிராக ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லியே தவிர மலக்குகள் அந்த 2 மலக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு வாசகத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த வாசகத்தை வச்சு என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த கற்றுக் கொடுக்க 2 பேரும் ஷைத்தான் தான், ஹாருத் மாருத் ஷைத்தான் தான், மலக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து வேறுபாடு முன் சென்ற அறிஞருக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா 2 வார்த்தையும் அங்கே வந்திருக்கு, ஷைத்தானும் வந்திருக்குது, மலக்குன்னு வந்திருக்குது. ஏன்னா 2 கருத்து வேறுபாடு இருக்குது. இங்கே அது விஷயம் இல்லை. இப்போ சூனியத்தை கற்றுக் கொடுத்து ஷைத்தானா மலக்கா அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, நம்ம ஈமான கோளாறு வருமா, அது இங்கே பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நான் சொன்னால் மலக்கு மாதிரி எதையும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ செய்ய மாட்டாங்க, சூனியத்தை அல்லாஹ் மலக்கு மாலை வச்சு தீமையை ஏவ மாட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஆதாரத்தை வைக்கணும். அப்போ ஏன்னு சொன்னீங்க, வசனத்தில் என்ன ஒரு தெளிவாக பாருங்கள். அந்த 2 பேரும் அந்த 2 மலக்கு என்ன சொல்கிறாங்க, இதை கற்றுக்கொண்டு காஃபிராகிடாதீங்க, இன்னமான ஃபித்னத்துன், நாங்களும் சோதனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கலன்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஷைத்தானாக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, ஷைத்தானுக்கு மக்களை காஃபிர் ஆக்கணும் என்பதுதான் நோக்கம். அப்போ ஷைத்தான் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்போ மலக்கு என்பதை இந்த வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, அது நமக்கு முக்கியமான வாதம் இல்லை. தொடர்ந்து நம்ம பாருங்கள் வசனத்தை. ஃபயத்த அல்லமூன மின்ஹுமா, எனவே அந்த 2 நபர்களிடம் இருந்தும் அந்த 2 மலக்கிட்ட இருந்தும் அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள். வாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, அந்த ஒன்றை யுஃபர்ரிகூன பிஹி அதன் மூலமாக, பிஹி என்றால் அதன் மூலமாக எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அந்த 2 நபர்களிடமிருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அப்போ இங்கே பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஷைத்தான்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல, சூனியத்தை பற்றி சொல்லிவிட்டு சூனியத்தை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டு வேறு ஒன்றை தான் கற்றுக் கொடுத்தாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலை என்பது வேறு ஒன்று என்று என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் நம்ம பார்க்குறோம் வேற ஒரு கலை கிடையாது, வாசகத்தில் தெளிவாகவே இருக்குது. அரபு இலக்கணப்படியும் பார்க்குறோம், தெளிவாகவே என்ன செய்யப்பட்டிருக்கு, முன்னால் ஒன்றது தான் பின்னால் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஷைத்தான் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றுக்கொண்டு காஃபியர் ஆகிடாதீங்க என்று சொன்ன உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், நம்ம கற்றுக்கொண்டு காஃபியராக வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு, அதான் ஷைத்தான் வந்து அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஷைத்தான் வந்து மக்களை காஃபியராக்க தான் பார்ப்பான், குஃபரை விட்டு தூரமாக்க மாட்டான். அப்போ முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது வந்து அங்கே மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சொல்லி கற்றுக் கொடுத்தாங்கன்றது. எனவே அவங்க கற்றுக்கொண்டார்கள் பிஹி, அதன் மூலமாக எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக தான் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பிஹின்ற வார்த்தை என்ன செஞ்சாங்க, மொழிபெயர்ப்பில் தூக்கிட்டாங்க. ரெண்டாவது போட்டாங்க, எதன் மூலம் கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அதை கொண்டு கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அங்கே மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாற்றினாங்க. எதன் மூலம் கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அந்த பிஹின்ற வார்த்தைக்கு அதன் மூலம் சொல்வதற்கு பதிலாக எதன் மூலம் சொல்லி, அப்போ புதிய ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சூனியம் அல்லாத ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எனவே வந்து எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு வாசகத்தை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த சூனியத்தை தாண்டி வேற ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க, வேறு ஏதாவது கற்றுக்கிட்டாங்க, குஃபர் அல்லாத இறை நிராகரிப்பு அல்லாத கீழே உள்ளதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு வாசகத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன, அதை பற்றி சொல்லக்கூடிய வசனம் என்ன, ஹதீஸ் என்ன, எதுவுமே இல்லை. அப்போ இவங்களாக என்ன செய்கிறாங்க, புதுசாக சூனியத்தை வந்து கற்றுக் கொடுக்க வந்தாங்க, இதை கற்றுக்கொண்டு காப்பீர் ஆகிடாதீங்கன்னு சொன்னவொடனே சூனியத்தை கற்றுக்கறல புதிய ஒன்றை வேற ஒன்றை கற்றுக்கிட்டாங்க, எதை கொண்டு கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அந்த வேற ஒன்றை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சூனியம் அல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறாங்களே, அது என்னங்கிறது வசனத்துலேயும் இல்லை ஹதீஸ்லேயும் கிடையாது, இவங்களுடைய சுயவியாக்கியானம் தான். அப்போ இது வரைக்கும் வந்து எல்லா அறிஞர் என்ன சொன்னாங்க, சூனியத்தை தான் அது பேசுது, முன்பின் வாசகத்தை கவனிக்கும் போது நன்கு நமக்கு புரியுது அப்படின்னு எல்லா அறிஞரும் சொன்னாங்க. இந்த பிஜே போன்ற நபர் தான் என்ன செய்கிறாரு, மற்ற வசனத்தை தவறாக விளங்கி கொண்டு மற்ற வசனங்கள் உண்மையிலேயே சொல்வதை போல குரானுக்கு முரணாக இருக்குதா என்பதை நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அப்போ சூனியத்துக்கு தாக்கம் உண்டா என்று அந்த வசனத்தை நம்ம விளக்கப்படுத்திட்டோம். இன்னும் வசனங்கள் இருக்குது, அதை இவங்க தவறாக சித்தரிப்பாங்க, அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதில் வந்து அது தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்துக்கு இவர் புதுசாக என்ன செய்கிறாரு, உலகத்திலேயே புதிய ஒரு மொழிபெயர்ப்பை செய்கிறார். அப்போ இவர் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் சரி, மற்றவங்க செஞ்சதெல்லாம் தவறுனா அப்போ இவர் வந்து இவ்வளோ வருஷமாக மார்க்கத்தை முறையாக புரிந்து கொண்ட மக்களுக்கு மத்தியில் புதுசாக வசனத்தில் வந்து அர்த்தம் மாறுமா, யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டாங்க, அது வந்து சூனியம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு இவங்க ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது, சரிங்களா? சரி, நீங்கள் வசனத்தில் பாருங்கள், முன்னாலேயும் பாருங்கள், பின்னாலே இந்த கடைசியாக சொன்ன வாசகத்துக்கு பின்னாலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலாக்கின ஷயாத்தின கஃபரியும் அல்லிமூனன் சிஹர, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள், அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு நல்லா சொல்கிறான், சரிங்களா? சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ தெளிவாகவே சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வந்த பின்னால் இவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்கல, வேற ஒன்று தான் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ வசனத்தில் வரக்கூடிய வாசகத்தை நேரடியாக மறுக்கிறாங்களா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், மக்களே கற்றுக் கொடுத்தாங்க, மேலும் வந்து அந்த என்ன செய்கிறாங்க, இப்படி நீ சொல்லியே தவிர அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, இதை கற்றுக்கொண்டு நீங்கள் காப்பீர் ஆகிடாதீங்க என்று சொல்லியே தவிர என்ன செய்யலை, அவங்க கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த ரெண்டு நபர்களும், மலக்கோ ஷைத்தானோ, மலக்கு நம்ம வைக்கிறோம், மலக்குகள் என்ன செய்கிற, இப்படி சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம், சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இந்த வாசகத்தை வந்து மக்களுக்கு வந்து வேறு மாதிரி சித்தரித்து சொல்கிறாங்க, மக்கள் அதை நம்புகிறாங்க. மக்கள் என்ன செய்யற, யதார்த்தமாக மக்கள் வந்து அந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறது இல்லை. அப்போ வந்து பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அந்த ரெண்டு நபர்களும் நீங்கள் கற்றுக்கொண்டு காஃபீர் ஆகிடாதீங்க, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லியே தவிர கற்றுத்தரவில்லைன்னா சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க, அப்படித்தான் வசனமே சொல்லுது, சரிங்களா? பின்னால் தொடர்ந்து நல்லா சொல்கிறேன். எனவே அவங்கள்ட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அப்போ எதை கற்றுக் கொடுத்தாங்களோ, மேலே எதை கற்றுக் கொடுத்ததா சொல்கிறானோ அந்த சூனியத்தை தானே பின்னால் வந்து மக்கள் கற்றுக்கொண்டதான் வரும். புதுசாக ஒரு கலை எப்படி வரும், மேலே வந்து சூனியத்தை கற்றுக் கொடுக்கலை அப்படின்னு வாசகம் இருந்தால் தான், அல்லது அந்த மக்கள் சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லைங்கிற வாசகம் இருந்தால் தான் கீழே வந்து வேற ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க புதுசாக அப்படின்னு நம்ம வந்து விளங்க முடியும். அப்போ விளங்குவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது, மேலே உள்ளதை சேர்த்து தான் கீழே உள்ளது பேசு. சொல்லப்போனால் இந்த ஃபா என்கிற வார்த்தை பொறுத்த வரைக்கும் அது முன்னால் உள்ளதை இணைப்பதற்கு தான் பயன்படுத்தப்படும். நிறைய நம்ம பார்க்குறோம், முன்னால் ஒன்று சொல்லிட்டு எனவே செஞ்சாங்கன்னா அர்த்தம், அப்போ முன்னால் உள்ளதை சேர்த்து தான் அது இணைச்சி பேச வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். மூசா நபியை வந்து அல்லாஹ் என்ன பண்ணால் கைத்தறியை கொண்டு அடிங்கிறான். அப்போ வந்து அவர் வந்து கைத்தறியை கொண்டு அடித்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து வந்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபன் ஃபஜரத், அந்த ஃபாண்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான். எனவே வந்து அது கடல் பிளந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கைத்தறியை அடித்தாங்க, எனவே பிளந்தது. அப்போ முன்னால் உள்ள செயல்
நடந்தால் தான் பின்னால் உள்ள செயலே வந்து என்ன செய்யப்படும், நடக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் அந்த ஃபாங்கிறது வரும். அந்த வாச அமைப்பை நீங்கள் பாருங்கள். அதே போல் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இப்படி சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கவில்லை, எனவே கற்றுக்கொண்டாங்கன்னா இப்போ சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க, அதைத்தான் கற்றுக்கொண்டாங்கன்னு தெளிவாக வசனமே தெளிவாக சொல்லுது. அப்போ வந்து இப்படி சொல்லியிருக்கும்பொழுது சூனியத்தையே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது, சூனியத்தை அவங்க கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வசனம் சொல்லக்கூடிய நேரடி வாசகத்தை மறுப்பதற்கு சமமாக இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல அப்படின்னு இவங்களுடைய கருத்துக்கு தோதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல வேறொரு கலையை கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வேறொரு கலை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. சில சமயம் சொல்லுவாங்க, அது வந்து கோல் மூட்டி கணவன் மனையை பிரிக்கிறது அப்படிமா. கோல் மூட்டி கணவன் மனையை பிரிக்கிறது வந்து ஒரு கலையா? அதை வந்து மனுஷன் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? மலக்கு வந்து ஷைத்தான் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? அது கோடு மூட்டுறதுக்கு எங்கேயாவது கிளாஸ் நடத்துகிறாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்னது, ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து தவறாக முடிவு எடுத்துகிட்டு இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, குதர்க்கமாக பேசி தேவையில்லாத வசனங்களில் வந்து வாசகத்தை வந்து மாற்றி சொல்லி கடைசியில் என்ன செய்கிறாங்க, இவங்க மாற்றிக்கொள்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தொடர்ச்சியாக எல்லாம் சொல்கிறான். அப்போ 2 பேருக்கும் மத்தியில் பிரிவினைப்படுத்தக்கூடியது, கணவன் மனைவி பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை அதன் மூலமாக கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அதன் மூலம் எதன் மூலமாக எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக, கற்றுக் கொடுக்கலனாத்தான் அதன் மூலம் இருக்க முடியாது. அப்போ கற்றுக் கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்லும் பொழுது அப்போ அதன் மூலமாக கணவன் மனைவி மத்தியில் பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டாங்க. அடுத்து நல்லா சொல்கிறான், அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் நாடியை தவிர தீங்கிழைக்க முடியாதுன்னா அல்லாஹ் நாடுனா தீங்கிழைக்க முடியும் தான் நல்லா சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அது தீங்கிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடனா அதன் மூலம் தீங்கிழைக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அவன் நாடியை தவிர அதன் மூலமாக தீங்கிழைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், அவன் நாடுனா தீங்கிழைக்க முடியுங்கிற தெளிவாக வசனம் இங்கே சொல்லுது. இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து அல்லமும் நம்ம எதோருகும் அல என்ஃபாகும் மாலவும் ஃபிலாகத்தி மின் ஹலாக், அதாவது அவருக்கு மறுமையில் எந்த பயன் தராத, மறுமையில் எந்த பங்கும் இல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற வாசத்தை எல்லாம் தெளிவாக சொல்கிறான். அப்போ வந்து மறுமையில் எந்த ஒரு பங்கும் இல்லாத கற்றுக்கொண்டாங்கன்னு என்ன அர்த்தம், குஃப்ரை தான் கற்றுக்கொண்டாங்க, சூரியத்தை தான் கற்றுக்கொண்டாங்கன்னு தெளிவாகவே சொல்கிறான். இப்போ பின் மாதம் அதை தான் சொல்லுது, முன் மாதம் அதை தான் சொல்லுது. அப்போ சூனியம் அல்லாத, அதை குஃபர் அல்லாத, இறைநிராகரிப்பு அல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்கன்னா அல்லாஹ் கிடச்சிது என்ன சொல்ல மாட்டான், மறுமையில் எந்த பங்கும் இல்லைன்னு நல்லா சொல்ல மாட்டான். அப்போ வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க, அதாவது குஃப்ரான இறைவனை மறுக்கக்கூடிய சூனியத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அதை தான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்கிறான். அதன் மூலம் இந்த வாசகத்தை நிறையா தெளிவாகவே சொல்கிறான். அப்போ அதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் நாடியை தவிர அதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுங்கிற வாசகத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதன் மூலம் சொல்கிறான். தெளிவாக சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான், மறுமையில் எந்த பங்கும் இல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அப்போ எல்லாமே சூனியத்தை பற்றி தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கற்றுக் கொடுக்கலங்கிறாங்க. அவங்கள்ட்ட மக்கள் என்ன சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லைன்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. சூனியனை வசனம் என்ன சொல்லுது, சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லுது. அவங்க மக்கள் வந்து கற்றுக்கொண்டாங்க, அல்லமூன மின்ஹும் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனம் ஒன்றை சொல்லியிருக்கு, இவங்க என்ன செய்கிறாங்க, தவறாக சித்தரிக்கிறாங்க. அதே போல் வந்து அல்லாஹ் நாடியை தவிர அதை ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னா அப்போ அல்லாஹ் நாடினா தான் பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தவே முடியாதுன்னு செய்கிறாங்க. அல்லாஹ் இணைச்சு சொன்னதை பிரித்து சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முற்றிலுமாக வசனம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஃபுல்லாக மாற்றி தவறாக இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க தவறாக விளங்கி கொண்டு தவறாக வசனத்தை மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அன்பார்ந்தவர்களை, இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு யாரும் செய்யலை. சொல்லப்போனால் இந்த வசனத்தை நன்கு நீங்கள் கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது, சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க, கணவன் மனைவி பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டாங்க, அதன் மூலியமாக அல்லாஹ் நாடினா தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இங்கே என்ன சொல்லுது வசனம், ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை தான் இங்கே உண்மைப்படுத்துது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தது, ரசூலுல்லாஹ் கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்துது, இல்லற வாழ்க்கையில் பிரிவினை. அப்போ பிரிவினை வந்து கணவன் மனைவி மத்தியில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னொரு ஹதீஸ் நீங்கள் பாருங்கள், மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த சமயத்தில் யூதர் வந்து சொன்னாங்க, யூதர் சூனியம் வச்சுட்டாங்க உங்களுக்கு, அப்போ வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், குழந்தை பிறக்காதுன்னா அங்கேயும் வந்து கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தப்படும்னா கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை விட்டும் தூரமாயிடுவாங்க அப்படின்னு தெளிவாக என்ன செய்து வசனம் சொல்லுது. அதைத்தான் இங்கே வந்து ஹதீஸ் உண்மைப்படுத்துது. வசனம் எதை சொல்லுதோ அதைத்தான் ஹதீஸ் உண்மைப்படுத்தி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க, மனுஷனோட லிங்க் பண்ணி அந்த சூனியத்தை தேவையில்லாமல் சித்தரித்து இவங்க மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போது என்பதை போல பேசி தேவையில்லாமல் இந்த வசனத்தை மறுத்து வசனம் சொல்லக்கூடிய கருத்தை மறுத்து புதுசாக ஒரு வியாக்கியான விளக்கங்கள் தர்றாங்க. எனவே வந்து சூனியம் வந்து சைத்தானாக்கும் நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக பேசிட்டோம். அதை நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ இதில் வந்து சைத்தானாக்கும் நடைபெறும் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு பல முகாந்திரம் ஆதாரம் இருக்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டால் ஷிர்க் வராது, தேவையில்லாம வசனத்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. எனவே நாம் வந்து அல்லாஹ் சொன்ன வசனத்தை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் வரக்கூடிய காலங்களில் இன்னும்
இவங்க என்னென்ன வசனங்களை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சூனியக்கப்பட்ட செய்தியை வந்து எப்படி தவறாக சித்தரிக்கிறாங்க என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படுகிற மக்கள் ஆகுவதற்கு அரசு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.